அந்த கிராமத்து சொற்கள் அதுக்குரிய தனி சிறப்புகளோடு என்றென்றைக்கு இருக்கும். நான் சின்ன பையனா இருக்கிற போது கர்நாக்கு, அவன் கர்நாக்கு வாய வச்சா விளங்காது, எதையாவது சொல்லிடுவான். அவன் கர்நாக்கு பைய சொன்னா பலிக்கும்டா அப்படின்னு பயம் காட்டுவாங்க. கருநாக்குனா நாக்குல ஒரு கருப்பான ஒரு மச்சம் இருக்கும், அவன் சொன்னது பலிக்கும் அப்படிலாம் இல்லை. அந்த கருநாக்குக்கு இடையின ரூ போடக்கூடாது, வல்ல ரூ போடணும். கருநாக்கு, கரு கருத்தல், கருமை என்றால் கோபம்னு அர்த்தம். கோபத்தோடு ஒருத்தன் பேசுறான்னு வைங்க, அது எதுக்கு நமக்கு? அவன் கோபத்துல என்னத்தையாவது கெட்ட வார்த்தை பேசுவான், அதை வாங்கினா மனசு நமக்கு வேதனையா இருக்கும். கருநாக்கு பைய, அவன் வந்து கருநாக்குன்னு அவன் நாக்கு வந்து கோபத்துல கண்ட கண்ட பேசும். கோபத்துல இருக்கிற நாக்கு துடிச்சு போய் எதையாவது பேசிடும்ல, அதனால அவனோட பேச்சு வாங்காத கருநாக்கு. அதே போலதான் அவன் கருவிட்டான் அப்படின்னு, என்ன பார்த்து அவன் கருவிட்டான். கருவிட்டான்னா கோபத்துல பேசிட்டான் மறுபடியும். கருவுதல் என்றால் சபித்தல் இல்ல, கோபத்திலே சபித்தல். நீ நாசமா போவ, உன் குடும்பம் அடங்காம போ, உங்க அப்பா செத்து போவான். சில பேருக்கு மூணாவது படிக்கும்போது அப்பா சாகுன்னு என்ன ஆசை, இப்ப பேச மாட்டேன். மூணாவது படிக்கும்போது உங்க அப்பா செத்துருவான்மா. இதுதான் கருவுதல். கோபத்திலே சினந்து பேசுதல் கருவுதல். கருநாக்கு என்றால் கோபத்துல பேசக்கூடிய நாக்கு. ஆகவே கருப்புக்கும் இந்த கருநாக்குக்கும் கருவிட்டான் என்பதற்கும் எந்த தொடர்பும் இல்லை.